Hi, welcome to Keru Food Basket channel. This is Keru. இன்னைக்கு வீடியோவில் வெஜிடபிள் prawn kurma ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் ஒன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வெஜிடபிள் வச்சு நம்ம குருமா மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா முள்ளங்கி, முருங்கைக்காய், ப்ரான் இதை வச்சு இப்போ நம்ம ப்ரான் குருமா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். தேங்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இது ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு செய்ய போகிறோம். குருமா செய்கிறதுக்கு 5 ஸ்பூன் ஆயில் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்க்கணும். இது கூடவே 5 பச்சை மிளகாய், ஒரு கையளவுக்கு கறி லீஃப் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்லா இந்த அளவுக்கு குக் பண்ணிங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை இதில் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நல்லா பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக குக் ஆகும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூடவே சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன் பிட்வீனில் நம்ம முள்ளங்கி கட் பண்ணியிருக்கோம், அதையும் ஒரு பேனில் போட்டு நல்லா சோட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த முள்ளங்கியோட வாட்டர்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லாம் ஓரளவுக்கு போயிடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவில் நம்ம முள்ளங்கி ஆட் பண்ண போகிறோம். முள்ளங்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கிலோ அளவுக்கு ப்ரானா, முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் கவர் பண்ணி 2-3 நிமிஷம் நம்ம ஸ்டீம்லேயே குக் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். லிட் கவர் பண்ணி 2-3 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கிற ப்ரான் எல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போது 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெஜிடபிள்லாம் குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சால்ட்டு செக் பண்ணணும். சால்ட்டு நல்லா செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 5-10 நிமிஷம் லிட் கவர் பண்ணி நல்லா குக் பண்ணணும். இப்போ வெஜிடபிள் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோகோனட் மில்க் வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கசகசா சோம்பு சேர்த்துருப்போம். அதனுடைய ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுன்னா நல்லா சூப்பரான எம்மையான ஒரு வெஜிடபிள் ப்ரான் குருமா எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.